இந்த செய்தி உங்களுக்கானது. இது ஒரு பொதுவான வாசிப்பு. நன்றி. வணக்கம், இது கோவின் ப்ளூ டெரோ. இந்த வீடியோ உங்களுக்கான செய்தி. இதில் அதே தான், எந்த ஸ்பெசிஃபிக்கான டைமிங்ஸ் எதுவுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடையாது. நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாகவும் பார்க்கலாம், அல்லது இல்லைங்க நான் தேர்ந்தெடுக்க போகிறேன், இந்த முதல் செய்தி என்னுடையது அப்படின்னு நீங்கள் தேர்ந்தெடுத்தும் பார்க்கலாம். சரி, நம்ம 2 செய்திகள் நம்ம இங்கே எடுக்கிறோம். இந்த செய்தி உங்களுக்கானது. நீங்கள் என்ன எனர்ஜியில் இருக்கிறீங்க, என்ன ஆற்றலில் இருக்கிறீங்க, என்ன மாதிரியான வைப்ஸில் இருக்கிறீங்க, வாட் கைண்ட் ஆஃப் வைப்ஸ். தமிழில் வைப்ஸ் அப்படிங்கிறது அதிர்வுகள். நான் நம்புகிறேன் அதிர்வுகளில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத பொருந்தே நீங்கள் அந்த குரூப்பை தேர்ந்தெடுப்பீங்க. பார்க்கலாம் உங்களுக்கு என்ன செய்தி கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த 2 செய்திகளையும் பார்க்கலாம், அல்லது நீங்கள் அந்த 2ல் ஏதாவது ஒன்றை கூட நீங்கள் தேர்ந்தெடுத்தும் பார்க்கலாம். சரிங்க, இந்த வீடியோவை பார்ப்பவர்களுக்கு உங்களுக்கான செய்தி. இந்த வீடியோவை பார்ப்பவர்களுக்கு உங்களுக்கான செய்தி. இந்த வீடியோவை பார்ப்பவர்களுக்கு ஒரு செய்தி. என்ன அந்த செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்க வராங்க, அதோடு 2 செய்தி. நீங்கள் இந்த 2ஐயும் பார்க்கணும், இல்லைங்க இந்த 2 செய்தி எனக்கானது தான், ஏன்னா எனக்கான செய்தி அப்படின்னா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அல்லது நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்கன்னா இவங்க 1, இவங்க 2. ஓகே, நீங்கள் பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் பார்க்கலாம். சரி, ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன? இன்ஹெரிட்டன்ஸ். ஏதாவது சொத்து, எங்களுடைய தாத்தாவோட சொத்து, என்னுடைய அப்பா எனக்கு எழுதி கொடுத்த சொத்து, ஏதாவது புதிய நகைகள் வாங்குறது. நான் முன்னாடி எங்கள் அம்மா நகை இந்த மாதிரி நகை கடையில் போய் அதே தான் ஏதாவது பான் ஷாப்பில் போய் வச்சுருந்தாங்க. இப்போ எங்களுக்கு அது கைக்கு வரப்போகுது. ஏதாவது ஒரு இடம் வாங்குறது, அது ஏதாவது தடங்களாக இருந்திருக்கும். இப்பொழுது அந்த இடம் உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய இருக்குது. ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்து ஏதாவது இருக்கும். வீடாக இருக்கலாம், இடமா இருக்கலாம், நகைகளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம். ஏதோ ஒன்று இப்பொழுதும் உங்கள் கைக்கு வர இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த முதல் செய்தி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்த இன்ஹெரிட்டன்ஸை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு டெரோ இவர்களுக்கு கொடுக்கும் செய்தி என்ன? உங்களுக்கான செய்தி. அவங்களே வந்துட்டாங்க, நம்ம அவர்களை எடுக்கிறோம். என்ன செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். 7 of Wands. அதே தான், ஏதாவது நீங்கள் ஐயோ இந்த மாதிரி சொத்து இருக்குது, இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காடட்டாக இருப்பீங்க. இது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தது, எங்கள் தாத்தா எங்களுக்கு கொடுத்தது, அது யாருமே இது எடுக்கும். அது நீங்களாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட யாராவது அந்த மாதிரி இருக்கலாம். எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இடத்த நாங்கள் வாங்கியிருக்கோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீடை கட்டியிருப்பாங்க. ஸோ அது எங்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இந்த 7 of Wands அந்த இன்ஹெரிட்டன்ஸ். இருந்தாலும் 2வது செய்தி, வாவ் 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 கடவுளே, அதே தாங்க இந்த இன்ஹெரிட்டன்ஸ்க்கும் அந்த ஸ்தா அப்படின்னு வந்திருக்கு. இந்த ஸ்தாவை பார்க்கும் பொழுது நீங்கள் இப்போதே ஏதாவது ஒரு பிரார்த்தனை பண்ணணும்னா நீங்கள் பாஸ் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு ஆசைப்படுறீங்க, ஐம் விஷிங் சம்திங்னா பாஸ் த வீடியோ அண்ட் விஷ் ஃபார் இட் அப்படிங்கிற ஒரு செய்தியும் நமக்கு இங்கே சொல்கிறாங்க. ஏன்னா இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் த ஸ்தா அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீண்ட நாளாக தடைபட்டு இருந்த ஏதோ ஒன்று, அது நகையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், இடமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், ஏதோ ஒன்று தடைபட்டு இருந்தது இப்பொழுது ஒரு சில பேருக்கு கைக்கு வரப்போகுது, அமைய போகுது, கிடைக்க போகுது. இதனாலேயே உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம், கூட பிறந்த சகோதர சகோதரிகள் கூடயே சண்டை சச்சரவுகள் இருக்கலாம். அதான் அந்த 7 of Wandsம் இங்கே சொல்கிறாங்க. இப்பொழுது அது எல்லாமே குணமடைந்து, எப்படி சொல்கிறது, மனமிட்டு பேசியிருப்பீங்க போல இருக்கு. மனமிட்டு பேசி இப்பொழுது குணமடைந்து இப்பொழுது ஏதோ ஒன்று கைக்கு வரப்போகுது. இது ரொம்ப சாந்தமாக அமைதியாகவே இது அமையும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த டைமண்ட் போல தான் இந்த ஸ்தாவும் இருக்குது. அப்போ ஏதோ ஒன்று உங்களுக்கு இங்கே வர இருக்குது, கண்டிப்பாக வருது அப்படிங்கிற ஒரு செய்தியை நமக்கு இங்கே சொல்கிறாங்க. த ஸ்தா, சம்திங் இஸ் கம்மிங் டு யோர் ஹேண்ட்ஸ். அப்போ கொஞ்சம் போராட்டமாக இருந்தது, இது என்னுடையது உன்னுடையதுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க தடைப்பட்டு இருந்தது. இப்பொழுது பிரார்த்தனைகளோ நீங்கள் நினச்சது ஒன்றும் இங்கே கிடைக்கிது. 1. 2வது, நீங்கள் ஏதாவது குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் கூட அதில் இப்போ பேசி சமாதானமாக ஆகி அதன் பிறகு இருவருமே நீங்கள் இருவருமே சாந்தமாக இருந்து இப்பொழுது ஒரு சமாதானமாக இருக்கிறது தான். ஸோ த ஸ்தா இஸ் ஆல் அபவுட் ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். பிரார்த்தனைகள் நிறைவேறது, ஒரு ஆசை நிறைவேறது, அந்த மாதிரியான ஒரு செய்தி நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதோ ஒன்று தடைப்பட்டு இருந்தது, கைக்கு சிறப்பாக வர இருக்கு. 2வது செய்தி என்ன?
ரிவல்ரி என்ன ஒரு ஒற்றுமை பாருங்களேன். இப்போதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் சண்டை சச்சரவு வாக்குவாதங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நின்று ஜெயிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கானது எதுவோ உங்களுக்கு இங்க கிடைக்குது, உங்களுக்கானது எதுவோ உங்களுக்கு இங்க வர இருக்கு அப்படிங்கிறத தான் சொல்றேன். நான் நின்று ஜெயிச்சு காட்ட போறேன். என்னோட நீ எவ்வளவு மோதினாலும் நான் கீழே விழுக மாட்டேன். நான் முன் வைத்த கால பின் வைக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான். ஸோ சம்திங் யூ ஆர் வீனிங் அண்ட் யூ ஆர் கெட்டிங் இட். அதான் அந்த ஸ்டார் டபுள் கன்ஃபர்மேஷன் ரிவல்ரி. ஏதோ ஒரு சேலஞ்ச், யாரும் உங்களோட சேலஞ்ச் பண்றாங்க, ஒரு போட்டி போடுற மாதிரி தான். பட் யூ ஆர் வீனிங், நின்று ஜெயிக்கிறீங்க. இந்த ரிவல்ரி அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கிறாங்க. உங்களுக்கான செய்தி, இவர்களுக்கு ரிவல்ரி அப்படின்னு ஒரு செய்தி கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்களும் வராங்க. என்ன பார்க்கலாங்க? குயின் ஆஃப் வான்ஸ். அதே தாங்க குயின் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஒரு நல்ல மனசு பாருங்க. இவர்களால நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சேர்த்து பேசுறோம் அப்படின்னா, இது உங்க கைக்கு ஏதோ ஒன்று கிடைக்கிது. அது சொத்தோ பணமோ இடமோ வீடோ என்னமோ ஒன்று, ஏதோ ஒன்று. இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லும் பொழுது பூர்வீக சொத்து, அல்லது இப்போ இடையில ஒரு இடம் வாங்குறதுல கூட தடங்கள் பட்டு போயிருக்கலாம், குடுக்கல் வாங்குறத தடங்கள் பட்டு போயிருக்கலாம். இப்பொழுது எல்லாமே சுமூகமாக அமைகிறது தான் அது ஸ்டார். பட் குயின் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது, நீங்க உங்களுடைய இடத்துக்கு வரீங்க, அந்த இடம் என்னுடையதுன்னு நிரூபிச்சு காட்டுறீங்க, சண்டை போடுறீங்க, ஜெயிக்கிறீங்க. நீங்க தான் யூ கம்மிங் பேக் டு யுவர் பவர். ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம்னா, குயின் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுலேயும் நீங்கள் ஏதோ ஒரு நல்லதை தான் செய்கிறீங்க அந்த இடத்துல. பரவாயில்ல, எனக்கு அந்த இடம் கிடச்சிருச்சு, ஆனால் நான் உனக்கு இவ்வளோ பணம் தரேன், இந்தா இதை நீயும் எடுத்துக்க. ஏதோ ஒரு நல்ல மனதோடு ஏதோ ஒன்று கிடைக்கிது, நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஜெயிக்கிறீங்கிறது டபுள் கன்ஃபர்மேஷன். பட் அதுலேயும் ஏதோ ஒரு நல்லதை பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆஹா, பேஜ் ஆஃப் கப்ஸ். பேஜ் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது எதிர்பாராத ஒரு அற்புதமான செய்தி உங்களை நோக்கி வருது. பேஜ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி வருது. அதுவும் எப்படி வருதுன்னா, நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி எதிர்பாராத நேரத்துல அந்த நல்ல செய்தி உங்களை நோக்கி வருது. ஏதாவது போட்டி போட்டுக்கிட்டு இருக்கீங்க, போட்டி அப்படின்னு ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. அது உண்மையிலே ஒரு போட்டியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு போட்டியில கலந்துட்டு இருந்திருக்கலாம், அது பரீட்சையாக இருக்கலாம், ஏதாவது நான் பரீட்சை எழுதுறேன், அல்லது யாரோட இந்த மாதிரி குடும்ப சொத்து இந்த மாதிரியான ஒரு அதேதான் சச்சரவுகள்லாம் இருக்கு அப்படின்னா, இந்த போட்டியில இவ்வளவு நான் எப்படி சொல்றது, நான் போட்டி போட்டு காமிச்சிட்டேன், எனக்கு நல்ல செய்தி வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. கண்டிப்பாக நல்ல செய்தி உங்களுக்கு வருகிறது, எதிர்பாராத நேரத்துல வருகிறது. இங்கேயும் ரிவல்ரி அப்படின்னு சொல்லும்போது நின்று ஜெயிக்கிறீங்க. முன் வைத்த கால பின் வைக்க மாட்டேன் அப்படின்னு நிரூபிச்சு காட்ட போறீங்க. குயின் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது கம்மிங் பேக் டு யுவர் பவர். பட் அதுலேயும் நீங்கள் நல்லதை தான் ஒரு சில பேருக்கு பண்ணுறீங்க. மற்றவர்களே உங்களை நான் என்னமோ திட்டிவிட்டேன், அந்த பிள்ளைய, இந்த மனுஷனை என்னமோ பேசிவிட்டேன், ஆனால் பரவாயில்ல, அதில் ஏதோ ஒன்று ஜெயிச்சதில்ல, நமக்கும் கொஞ்சம் செஞ்சாங்களே, நமக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்களேன்னு அந்த இடத்துல மரியாதையையும் நீங்கள் சேகரிக்கிறீங்க. வாழ்த்துக்கள்ங்க, ரொம்ப நல்ல விஷயங்க அது. அதோட பேஜ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது எதிர்பாராத நேரத்தில் நல்ல செய்திகள் வருது. பரீட்சை எழுதிருக்கீங்களா, நல்ல செய்திகள் வரும். அதுவும் நீங்கள் பரீட்சை படிக்காமல் எழுதினீங்கன்னா அது கொஞ்சம் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் கடுமையாக முயற்சி, ஏன்னா ரிவல்ரி அப்படின்னு போட்டி போடுறீங்க, முயற்சிகள் போட்டிருக்கீங்க. படித்தேங்க, கரண்ட் போனாலும் படிச்சிருக்கேன், கரண்ட் இருந்தாலும் கூட நான் 3 மணி வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்படின்னு போராடினீங்கன்னா ஜெயிப்பீங்க. உங்களுக்கானது எதுவோ உங்களுக்கு வருது. கிரௌடட்டா இருந்திருக்கீங்க, காடட்டா இருந்திருக்கிறீங்க, ஜெயிக்கிறீங்க. எதிர்பாராத நல்ல செய்தி வருது. வாழ்த்துக்கள். கடைசியாக நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்கிறோம். இவங்க வராங்க. இது நமக்கு ஏதாவது அறிவுரையாக இருக்கலாம், ஆலோசனை, எச்சரிக்கை, ஆசீர்வாதமாகவும் இருக்கலாம். இதுக்கு மேல நாங்க என்னங்க சொல்ல முடியும், சொல்லுங்க. இங்க பாருங்க, கிங் ஆஃப் பென்டிகல்ஸ், யூ ஆர் கமிங் பேக் டு யுவர் பவர் அகைன். மறுபடியும் நீங்க உங்க பவருக்கு தான் வரீங்க, ஜெயிச்சு காட்டுறீங்க, தனியா நின்று ஜெயிச்சு காட்டுறீங்க. ஏன்னா கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படிங்கிறது தனிச்சு நின்று ஜெயிச்சு காட்டுறது. நான் யாருன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன் பாரு, எனக்கா வீடு இல்லை, எனக்கா வாகனம் இல்லை, நான் எல்லாத்தையும் நான் செஞ்சு காட்டுறேன் அப்படிங்கிறது. சுயமாக நின்று ஜெயிச்சு காட்டுறது. ஒரு சில பேருக்கு ஏதாவது ப்ரொமோஷன் ஒன்று கிடைக்க போகுது. இப்படி இருந்த
நானே இப்பொழுது ஒரு படி மேலே வர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அதைத்தான் நம்ம எங்கேயும் சொன்னோம் இல்லையா? இதுவே நமக்கு முதல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. என்னன்னா குயின் ஆஃப் வான்ஸ், யூ கமிங் பேக் டு யுவர் பவர், அண்ட் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இஸ் ஆல் அபவுட். இன்னும் ஒரு சில பேர் லாபத்தை பார்க்க போறீங்க. அதுதான் அந்த இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? சொத்து, பணம், வீடு, இடம், வாகனங்கள் வாங்குறது, குடுக்கல் வாங்குறதுல ஏதாவது பிரச்சனைகள் தடைப்பட்டு இருந்ததுன்னா இந்த விஷயங்கள் நல்லபடியாக அமையுது. யூ கம்மிங் பேக் டு யுவர் பவர். ஒரு சில பேர் ப்ரொமோஷன், ஒரு சில பேருக்கு நல்ல செய்திகள், போட்ட முயற்சிகள், நான் அவ்வளோ சண்டை போட்டிருக்கேன், விட்டு கொடுக்கலங்க, நான் நின்று ஜெயிச்சிருக்கேன், முன் வைத்த கால பின் வைக்கல, நான் ஜெயிச்சிருவேனா, நான் அந்த இடத்த பிடிச்சிருவேனா அப்படிங்கிற கேள்விகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்த பிடிப்பீங்க. நீங்கள் தாங்க ராஜாவும் ராணியும். அவர்கள் கண்டிப்பாக உங்களை மதிப்பாங்க. ஒதுக்கி வைத்தவர்கள் கூட உங்களை நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறதும், நீ சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு உங்களை மதித்து பணிவாக பேசுறது. ஆனால் குயின் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுதும் அதில் நீங்கள் நல்லதும் செய்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. மற்றவர்களுக்கு கொடுக்கறது, சரி பரவாயில்ல சொல்லு உனக்கு என்ன குறை, அதை கொஞ்சம் எடுத்து செய்கிறது, அதில் கூட நீங்கள் மரியாதையை இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு அற்புதமான வாசிப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, உங்களுக்கான ஒரு செய்தி. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.